ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம் இல்லைங்களா பிரியா பொடி, அதோட வெர்ஷன் 2 செய்ய போகிறோங்க. அது வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க. அந்த பொடியிலேயே இது கொஞ்சம் வித்தியாசத்தோடு வரும், அவ்வளோதான். நம்ம அதுக்காக ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். வடை சட்டியை காய வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த வரமிளகாயை அதில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும், கருகக்கூடாது. இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம இந்த வரமிளகாயை எடுத்துகிட்டு நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம் வாங்க. வரமிளகாய் எடுத்தாச்சு பார்த்திங்களா. இந்த கலர் வந்துச்சுன்னா போதுங்க. இதை நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்க்கணுங்க. அதுக்கு அந்த பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு இதோட சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ மிக்ஸியில் நல்லா பவுட்ரு பண்ணிடலாம் வாங்க. சூப்பராக அரைஞ்சிருச்சு பார்த்திங்களா. நம்மளுக்கு இது மாதிரி தாங்க அரைஞ்சிரும். விதையெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே பவுடர் ஆகிடுங்க. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செய்ய வேண்டிய பொடிங்க இது. செய்யக்கூடிய பொடி 1 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு வீடியோங்கிறனால கொஞ்சம் டைம் ஆகுமே ஒழிய இது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பொடி. பூண்டு பல் எடுத்துக்கலாங்க. ஒரு 12 பல் எடுத்துக்கிட்டு வாழையும் தலையையும் நீக்கிடலாம். நீக்கிட்டு நம்ம வரமிளகாய் பொடியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த பூண்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பார்த்திங்களா. நம்மளோட பொடி ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோதாங்க. நம்ம வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அந்த வரமிளகா வறுத்தோம் இல்லைங்களா நல்லெண்ணெய், அதையே ஊற்றிக்கலாம். நான் அதுக்காக தான் நிறையாவே சேர்த்துட்டு நான் இது பண்ணினேன். அந்த பொடியில் வந்து இந்த எண்ணெயை நான் அப்படியே சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பக்காவாக சூப்பரான பொடி ரெடி ஆகிடுக்குன்னு பாருங்கள். உண்மையிலேயே இந்த பொடி ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் பொடியெலாம் நீங்கள் கடலில் வாங்கவும் மாட்டீங்க, வேறு டைப்பில் பொடி அரைக்கவும் மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.